பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இன்றைய ஐப்பசி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் கொடுக்கிற promise என்னவென்று சொன்னால், God turns the curses into blessing. அதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 3 அதிகாரம் 13-14 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று. நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் உத்தமரும் உண்மையானவரும் நல்லவரும் வல்லவரும் தேவனுமாய் இருந்தவர். தம்மை தாமே தாழ்த்தி எங்களை மீட்டுக் கொள்வதற்காக, சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தியாக பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதன் நிமித்தமாக எங்களுக்கு மேலிருந்த நியாய பிரமாணத்தின் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 சொல்கிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய தேவனாகிய கிறிஸ்து அவரே. ஆகவே ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதா தம்முடைய ஒரே பொறான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார். இயேசுவை அனுப்பி அந்த சாபத்தை அவர் நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எப்படி இந்த சாபம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்ததற்கு பின்பதாக சொன்னார், இந்த ஒரு விதமான கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் சர்ப்பம் அந்த இடத்திலே வந்து வஞ்சித்து ஏவாள் அந்த கனியை புசிப்பதை பார்க்கிறோம். அந்த கனியை புசித்ததன் நிமித்தமாய் சாபம் இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் சபித்தது சாத்தானை, சர்ப்பத்தை தான் சபித்தது. ஆகவேதான் பாருங்க, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப முதல் சபித்தது யாரை? சாத்தானை. இரண்டாவது சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், ஏவாளுக்கு அந்த சாபம் வருவதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? நீ கர்ப்பவதியாகும் போது நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி போட்டிருக்கிறது. மனைவின்ற சொல்ல ஆதாம் கேட்டுத்தான் அந்த கனியை புசிச்ச. அண்டாலுமே இருந்தாலுமே அந்த சாபம் அவருக்கு மேலும் வருகிறது. எப்படி வருகிறது? வார்த்தை சொல்கிறது, பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் சொல்கிறார். பழைய ஏற்பாடு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கடவுண்ட வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதால வந்த வினதான் இது. பிறகு என்ன நடக்கிறது? சொல்லப்படுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுத்தபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால்
ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். நாங்க முதலாம் மரணம் உண்டாவதை கூட பார்க்கிறோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அதனாலே சாபம் இந்த உலகத்திற்கு வந்தது. முதலாவதாக சத்துரு வஞ்சித்ததினாலே, சாத்தான் சர்ப்பத்தை போல வந்து வஞ்சித்ததினாலே இந்த சாபம் இந்த உலகத்துக்கு வந்தது. ஆனாலும் தேவன் மனுக்குலத்தை கைவிடவில்லை. சாத்தானை அழித்து போடுவதற்காகவும் சர்ப்பத்தினுடைய கிரியைகளை நீக்கி போடுவதற்காகவும் ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை வைக்கிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்வது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், உன் தலையை அவர் நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய திட்டம் அப்போது வெளிப்படுகிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்வது, என்ன செய்கிறாராம்? அவர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபூன்களையும் ஒளி வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டத்தையும் வைக்கிறார். காவல் காக்கிறார். ஏன்? ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம் அந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு. அவர் இந்த மனுக்குலத்தை பாதுகாப்பதற்காக, சாபத்தை நீக்குவதற்காக ஆண்டவருடைய திட்டத்தின்படி கன்னி மேரியின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நிழடுவதை பார்க்கிறோம். உன்னதமான நிழல் அந்த இடத்திலே நிழடுவதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே பிறக்கிற குழந்தை பரிசுத்தம் உள்ள குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த மனுக்குலத்தின் சாபத்தை நீக்குவது மட்டுமல்ல, இந்த மரணத்திலிருந்து நம்மை ரட்சித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசுவு கூடாக ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் நீக்குகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன சாபம் இருக்குது பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. சிலருக்கு நோய் அது கேன்சரா இருக்கு, சில நேரத்துல இந்த கொரோனாவா இருக்கலாம், இல்லாட்டி என்னென்ன வியாதிகள் இருக்குதோ, மேஜர் டிசீஸ், அதெல்லாம் சில நேரத்துல மரணத்துக்கு எதுவாக வழி நடத்தும். உங்களுக்கு இருக்கிற நோய்களை எல்லாம் நீக்கி போடுவதற்காண்டி இயேசு சிலுவையிலே சாபமானது மட்டுமல்ல, வசனம் சொல்றது ஏசியா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆண்டுடைய தழும்புகளாலே முதல் நீங்கள் குணமானீர்கள். அது எந்த நோயா இருந்தாலும் முதல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு நல்ல சுகத்தை தருகிறார். நோய் இருந்து நல்ல சுகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? யோவான் 14:27 சொல்றார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்றார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு விழப்போகிறார். ஆகவே நான் அடுத்தது பாருங்க சொன்ன, முதலாவது சுகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஏன் தரித்திர குலம் கொண்டு அந்த சிலுவையிலே சாபமான தெரியுமா? உங்களையும் என்னையும் எல்லாரையும் ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் உன்னதத்திலே வைத்து ஆசீர்வதிப்பதற்காக தேவன் தரித்திர குலம் போட்டார். இந்த தொடர்ந்து வருகிற இந்த கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும், தொடர்ந்து வருகிற என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் உங்களுக்கு தரப்போகிறார். ஆகவே அந்த முதலாவது வார்த்தையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த அற்புதத்தை ஆண்டவர் புறஜாதிகள் சொன்னா உலகத்திற்கு எல்லா தனி இஷ்டமே மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் இந்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
ஆகவேதான் அவர் சொன்னார், நான் போகிறது நலமாயிருக்கும் ஏன்னு சொன்னால், நான் போனால் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பேன். அந்த ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் கொடுத்து ஆண்டவர் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஐப்பசி மாதத்திலே தேவன் அருளப் போகிறார். என் அருமையானவர்களே, வசனம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சாபத்திலிருந்து மீட்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்ப அந்த நியாய பிரமாணத்தின் படி நாங்கள் சில நேரத்துல தப்பு பண்ணிட்டு இறக்கணும். ஆனா அந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் தன்மையில் எடுத்துக்கொண்டு எல்லா சாபங்களை நீக்கி தேவன் என்ன செய்கிறார்? மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இது அடுத்த அற்புதம். என் அருமையானவர்களே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்றது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப அந்த மரணம் என்கின்ற ஒரு காரியம் இந்த உலகத்திலே நடக்க போகிறது. ஆனா மரித்தாலும் திரும்ப உயிரோடு எழுப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்க போகிறார். ஆகவேதான் அவர் ஜீவ விருட்சமாய் இருக்கிறார், ட்ரீ ஆஃப் லைஃப். அது மட்டுமல்ல, அந்த 2ஆம் மரணத்துக்கு எங்கள் மேல் அதிகாரம் கிடையாது என்று சொன்னால் இயேசு எங்களோடு கூட வருகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்திலே, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி கொண்டு அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் அருமையானவர்களே, அது நியாய பிரமாணமா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மந்திரவாதிகள் செய்கிற செய்வினை கட்டுகளா இருக்கட்டும், மாந்திகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் நொறுக்கி போட்டு விட்டார். இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே போதும், பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், மந்திரவாதங்கள் எல்லாம் அப்படியே அக்கினியினாலே சுட்டடிக்கப்படும். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். எத்தனை குடும்பங்கள் இந்த மந்திரவாதங்களினாலும் செய்வினைகளாலும் அழிந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இவைகள் இதெல்லாம் மீட்டெடுக்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், கடவுளை ஏற்றுக்கொண்டால், எல்லா சாபத்திலிருந்தும் ஆண்டவர் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் அருமையானவர்களே, ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது புற ஜாதிகளுக்கு போகத்தக்கதாய் இயேசு தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமாய் எங்களுடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடித்து உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் அருமை தெய்வமே, இயேசுப்பா, நீங்க இதை பார்த்து கொண்டிருக்க அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க, நல்ல சுகத்தை கொடுக்க போறீங்க, நல்ல ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் கொடுக்க போறீங்க. ஆண்டவனே, கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்க போறீங்க. டிப்ரெஷன்ல இருந்து ஒரு சமாதானத்தை கொடுக்க போறீங்க. ஆண்டவனே, மரணம் பாவம் என்கின்ற காரியங்கள் இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போறீங்க. ஆண்டவனே, எல்லா மாந்திரீக கிரியைகளும் இருந்து ஆண்டவனே விடுவித்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க. இந்த குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உன்னதமான இடத்திலே வைத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தெய்வமே, இந்த ஐப்பசி மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.